الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا أرحم الراحمين. பலவற்றல்லாத நிகழ்ச்சியினுடைய நாகிய அல்லாஹ் திருநாமத்தரம் செய்து ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய அனைத்து சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள் மற்றும் எங்கள் அனைவர் மீதும் மட்டுமாய். குறித்துக்குரிய பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, அல்லாஹ் மிக மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா நமக்கு அவருடைய மார்க்கத்தை அவர் விரும்பிய வழியில் அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய நேரங்களை நாம் செலவழித்து இங்கு அவருடைய இல்லத்தில் கூடியிருக்கின்றோம். இதன் போல ஒரு அவையில் கலந்து கொள்வது என்பது நாம் இஸ்லாத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பும் ஒரு பிரியமும், அதே போல இந்த இஸ்லாத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மஹப்பத்துடைய அடையாளம் தான். அல்ஹம்துலில்லாஹ், நாம் தொடர்ச்சியாக 3 அமர்வுகளாக துருஸுல் முஹிம்ம லி ஆம்மத்தில் உம்மா ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகத்துடைய அதிலிருந்து பாடங்களை நாம் பார்த்து கொண்டு, ஒரு பாமர மனிதனுக்கு அத்தியாவசியமாக அறிந்து கொள்ளக்கூடிய சில அடிப்படைகள். நாம கடைசி வரை ஒரு முஸ்லிமாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும், அதே போல குறைந்தபட்சம் ஒரு கடைசி ஒரு 15 சூறாக்கள், அதனுடைய அத்தியாயங்களும் அதனுடைய பொருள்களையும் அவர் தெரிந்து கொண்டு அவருடைய தொழுகையில் அவர் அதை ஓதும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அல்லது அவருடைய அந்த தொழுகையில குறிப்பாக ஒரு உள ரீதியாகவும் அதே போல ஒரு கவனத்துடன் சொல்லக்கூடிய இஹ்லாஸும் அதே போல குஷூவும் ஏற்படும் என்ற விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2வது பாடமாக நமக்கு இந்த புத்தகத்தில் அமைத்திருப்பது அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய தூணாக சொல்லப்படக்கூடிய, இஸ்லாத்தின் அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை இங்கு பதிவு செய்கின்றார்கள். இந்த பாடங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று பார்த்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ், அந்த நீண்ட ஹதீஸ் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லுவோம். இந்த ஹதீஸ் ஜிப்ரீலுடைய ஒரு நீண்ட ஹதீஸ் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் மிகவும் அழகான தோற்றமும் வெண்மை நிறமான ஆடையும் அணிந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக நெருக்கமாக உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகளை கேட்கின்ற ஒரு நபர். அந்த கேள்விகளில் தான் இந்த விஷயங்கள் உள்ளது. அப்ப அவர் கேட்கும் பொழுது, அக்பிர்னி யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே எனக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரியப்படுத்துங்கள். தன்னை ஒரு காட்டறிவியாகவோ அல்லது கிராமத்து வாசியாகவோ காண்பித்துக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி அழைத்தார், முஹம்மத் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க. இல்லை என்றால் பொதுவாக யாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய மனைவி மக்களை என்ன செய்ய மாட்டாங்க, முஹம்மது என்று அழைக்க மாட்டாங்க. அவர்கள் அழைப்பது ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று அழைப்பாங்க. இந்த கேள்விகளில் அவர் வந்து கேட்ட கேள்வி இஸ்லாத்தை பற்றி கேட்டார், பிறகு ஈமானை பற்றி கேட்டார், அதற்கு பிறகு இஹ்சானை பற்றி கேட்டார், அதற்கு பிறகு சில மறுமையுடைய சில அத்தாட்சிகளும் சில அடையாளங்களை பற்றி கேட்டார். இந்த உலகம் அழியக்கூடிய சில அத்தாட்சிகள் எப்படி இருக்கும் என்று. இதையெல்லாம் கேட்டு விட்டதற்கு பதிலை பெற்றுவிட்ட பிறகு ஒவ்வொரு கேள்வியிலும் பதில் கிடைத்தவுடனே நீங்கள் உண்மையே சொன்னீங்க, நீங்க சரியா சொன்னீங்க, இப்படி என்று அவர் தன்னை
முன்னால் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் இருக்காங்க, மற்ற சஹாபாக்கள் வியப்படைகிறாங்க. என்னடா கேள்வி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாரு, பதில் சொன்ன பிறகு நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க என்றால் இது என்ன இது ஆச்சரியமாக இருக்கே. இவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது. நம்மை சார்ந்தவர் என்றால் யாரும் இந்த மதீனாவாசியும் கிடையாது, சஹாபாக்கள் யாருமே இல்லை, நாமும் யாரையும் இவரை பற்றி நமக்கு தெரியாது. யாரோ வெளியிருந்து வந்திருக்கிறாரு, வந்தவுடனே கேள்விகளே இருக்கு. இப்படி கேள்வி கேட்கிறார் என்று ரொம்ப ஒரு ஆச்சரியமாக சஹாபாக்களோடு இருந்தாங்க. இதெல்லாம் கேள்வி முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்கிறாங்க, யா உமர் அத்தத்ரி மனிசாய், உமரே வந்து கேட்டவர் யாரு தெரியுமா என்று. அவர்களுக்கு சர்வசாதாரணமாக ஒரு விஷயம் தெரியலன்னா இந்த பாவனை செய்வது அல்லது தெரிந்தது போல நடிப்பது என்ற நிலையில் ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அவர்கள் அறிந்தவர்கள் என்று தெரியப்படுத்தி அல்லாஹும் ரசூலுல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் அம்ர தீனிக்கும். உங்களுக்கு முன்னால் வந்தது யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். எதற்காக வந்தார்? உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். அப்போ கணிச்சுக்குரிய எல்லாம் அடியார்களே, இங்கு இரண்டாவது பாடமாக இருக்கக்கூடியது மிக அத்தியாவசியமான நம்முடைய வாழ்க்கையின் தொடர்புடைய ஒவ்வொரு மனிதனும் பாமரனாக இருக்கக்கூடிய அறிஞரோ அல்லது மாணவன் என்ற விஷயத்தில் சொல்ல பாமரனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை அறிந்திருக்கும். அதுதான் இரண்டாவது பாடமாக இங்கு ஷிபிபாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படைகள், பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று இங்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் எத்தனாமா? பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் நீங்க அஹ்சன்த் மாஷாஅல்லாஹ். ஃபைன். நான் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படை என்று பார்க்கும் பொழுது 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீம ஸ்ஸலாத் வ துஅத்திய ஸகாத் வ தஸூம ரமதான் வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. அங்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த இஸ்லாத்தின் அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இஸ்லாத்தின் அடிப்படை என்பது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சான்று பகர்வதும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவருடைய தூதர் என்று சொல்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்தை கொடுப்பதும், முறையாக நோன்பை நோற்பதும், ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் யாருக்கு சக்தி கொடுத்திருக்கின்றனோ அவர் நிறைவேற்றுவதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த அமர்வில், இரண்டாவது அமர்வில் இந்த விஷயங்கள் தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இந்த 5 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை ஏதோ நாம மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயமாக மட்டும் இருந்து விடக்கூடாது. நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாத்தில் என் மீது என்ன கடமை இருக்கின்றது என்று நாம உணர்ந்து இதை புரிந்து நாம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்துடைய தொடர்பு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கும். இல்லை என்றால் ஜஸ்ட் மேலோட்டமாக ஏதோ நான் ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்த, என்னுடைய தாய் தந்தை முஸ்லீம், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் முஸ்லீம், அதனால் நானும் முஸ்லீம். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கப்படும் பொழுது அங்கு இந்த மாணவனுக்கோ அல்லது பெரியோராக இருக்கக்கூடிய நமக்கோ என்ன தெரிய மாட்டேங்குது. இஸ்லாம் என்றால் அவருடைய கேள்வியிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக அது முஸ்லீமுடைய மார்க்கம், அது தெரியாதுங்க சொல்லிட்டு முடிச்சிடும். உண்மையாக இஸ்லாம் என்றால் அவருக்கே அது தெரியாது, அவருக்கே ஒரு சந்தேகமாக வருது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் என்று சொன்னாலே நாம் முதல் விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹ், அல்லாஹுக்கு முன்னால் நம்மை சமர்ப்பித்து விட்டோம். அப்போ ஒரு அடியான் அவன் முஸ்லீமாக இருக்கின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய அனைத்து விஷயங்களையும், அவருடைய இச்சைகள், அவருடைய தேவை, அவனுடைய கனவு, அவருடைய விருப்பம் அனைத்துமே அவன் என்ன செய்து விட்டான்? அல்லாஹுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவன் சமர்ப்பித்து விட்டான், அவன் சரண்டர் செய்து விட்டான். அதுதான் இஸ்லாமுடைய அர்த்தம், அல் இஸ்திஸ்லாம். இஸ்லாத்துடைய எண்ணற்ற பொருள்கள் இருந்தாலும் ஒன்று இஸ்லாம் என்பது பீஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய அமைதியை நமக்கு நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொல்லப்படும் பொழுது, அதே நேரத்தில் அஸ்ல் என்று பார்த்தால் அந்த இஸ்லாத்துடைய விளக்கத்தின் அதனுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அல் இஸ்லாம் என்பதால் அல் இஸ்திஸ்லாம்,
ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் சமர்ப்பித்து விடுவதும் அவன் சரண்டர் செய்வதுதான் ஒரு முஸ்லிம் அழகு. முஸ்லிம் என்று வார்த்தை பார்க்கும் பொழுது அகராதியில குறிப்பாக ஒரு ஒட்டகம், எப்படிப்பட்ட ஒட்டகம் என்றால் மூக்கான கயிறு கட்டப்பட்டு அவருடைய எஜமானுடைய கையில் அந்த கயிறு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த ஒட்டகம் தன்னுடைய எஜமான் எப்படி விரும்புகின்றானோ அதன் பிரகாரம் அது நடக்கக்கூடியதாக இருக்கு. அவன் உட்கார்ந்தால் உட்கார்ந்து, எழுந்து அவருடன் செல்ல வேண்டும் என்றால் செல்லும். இப்படி என்று முழுமையாக தன்னை சமர்ப்பித்த ஒரு ஒட்டகத்திற்கு முஸ்லிம் என்று சொல்லப்படும். அப்போ நாம் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையும் அவருடைய மார்க்கத்திற்கு நாம் முழுமையாக நம்மை நாம் சமர்ப்பித்து விட்டோம் என்று சொல்வதுதான் முஸ்லிம் என்று ஒரு அர்த்தமாக ஒரு பொருளாக இருக்கிறது. இப்போ இங்கு அந்த இஸ்லாத்துடைய முழுமையாக நம்மை நாம் சமர்ப்பித்து விட்டோம் என்று நம்முடைய விஷயங்களை என்று சொல்லும் பொழுது இதனுடைய பில்லர்ஸும் இதனுடைய அடிப்படைகள் என்று இருக்கு. அதுதான் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முதல் அர்கான், முதல் ருக்குன், first pillars of Islam, la ilaha illallah Muhammadur Rasulullah. சரி, la ilaha illallah என்ன அர்த்தம், என்ன பொருள் சொல்லலாமா? what does mean la ilaha illallah? மாஷாஅல்லாஹ். உங்களுக்கு what does mean Islam? இஸ்லாம் என்ன? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சரி, நீங்க சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன, பொருள், மீனிங்? சரி, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் அல்லாஹ்வை தவிர நீங்க எந்த மொழியில சொல்லலாம், உருதுல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம். நீங்க மலையாளம் சொன்னா நான் புரிஞ்சுப்பேன், என்னால சொல்ல முடியாது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே. சரி, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். சரி, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் டிரான்ஸ்லேஷன்? பொதுவாக நாம பார்க்கும் பொழுது மொழியாக்கம் செய்யும் பொழுது நம்ம மொழியாக்கத்தில் எப்படி வருதுன்னா there is no God but Allah. இதை உண்மை இதனுடைய மீனிங் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் சிலைகளை, சிற்பங்களை, கல்ல, மண்ண, மட்டை எல்லாத்தையும் வணங்குறீங்க, எல்லாரையும் அல்லாஹ் தான் வணங்குறாங்க அர்த்தம். அப்போ there is no God but Allah. இங்கிலீஷ்ல நோவின் பட்டையும் அந்த சென்டென்ஸ்ல எடுத்துட்டோம்னா இப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் இஸ் காட். இப்ப யாரெல்லாம் வணங்குகின்றார்கள், எதை வணங்கினாலும் அவங்க அல்லாஹ் தான் வணங்குறாங்க அர்த்தம். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்றால் வணங்கப்படக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் தான். அதனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த முழுமையான அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது there is no true deity அல்லது there is no worthy of worship. வணக்கத்திற்கு தகுதியானவன். மக்கள் ஏதேதையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க, ஏதேதையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அந்த வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சான்று பகருவது தான் முதல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். புரியுதமா? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. There is no true deity except Allah. There is no God but Allah என்று சொல்வது தவறான ஒரு மொழியாக்கம். நாம சில நேரத்துல செய்யறோம், அதை சில பள்ளிவாசல்லையும் அதை எழுதப்படுகின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் டிரான்ஸ்லேஷன், அல்லது சில வீடுகளில் நாம அதை ஃப்ரேமை போட்டு செய்யக்கூடியதா இருக்கின்றது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்போ வணக்கத்திற்கு தகுதியான மக்கள் எதை வணங்கி கொண்டிருக்கும், ஆனால் அந்த வணக்கத்திற்கு, அந்த இபாதத்திற்கு தகுதியானவன் யார் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்? அவன் தான் படைத்தான், அவன் தான் பரிபக்குவப்படுத்துகின்றான், அவன் தான் அனைத்தையும் அவன் நிர்வகிக்கின்றான். அப்போ அவனுக்கு தான் நாம நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வகை என்ன? அவனுக்கு கட்டுப்படுவது. முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தை புரிகிறது. பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய அடியானும், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய அடியானும் என்று நாம சான்று வருகின்றோம். அப்போ இந்த இரண்டுமே நாம் பார்க்கும் பொழுது இத சுப்ஹானல்லாஹ்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கும் பொழுது இரண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் ரெண்டையும் ஒன்னாக சொல்லப்பட்டது. இல்லைன்னா பார்க்கும் பொழுது என்ன 6 அடிப்படை இருந்திருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் என்று 6 இருந்திருக்கணும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டையும் ஒன்றாக முதல் ஒரு விஷயமாக ஆக்கியிருப்பது என்பது எதற்காக? இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு மனிதனுடைய ஒரு அடியானுடைய அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு நிபந்தனை? எத்தனை நிபந்தனை? ஒரு நம்முடைய அமல், நம்ம தொழுகிறோம், நம்ம நோன்பு நோக்கிறோம், மற்ற விஷயங்கள் செய்கிறோம். ஒரு அமலை செய்கின்றோம் என்றால் அல்லாஹ்விடம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு நமக்கு கூலி கிடைக்கும் என்று நாம எண்ணும் பொழுது அதற்கு நிபந்தனை, இந்த கண்டிஷன் எவ்வளவு இருக்க வேண்டும்? 2 கண்டிஷன் இருக்கணும். ஒன்று என்ன? இஹ்லாஸ். ஒன்று இஹ்லாஸ், உல தூய்மை, அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்கிறேன் என்ற அந்த எண்ணம். இரண்டாவது நபி வழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அதை அப்படிதான் செய்வேன். இந்த 2ல ஒண்ணு மிஸ் ஆனாலும் அல்லாஹ்வின் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது நாம தெளிவாக இருக்கும். அதுதான் இங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயம் இஹ்லாஸை குறிக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பார்க்கும் பொழுது முதாபா, நபி வழியை குறிக்கின்றது. அப்போ இந்த ரெண்டுமே எப்படி ஒரு அமலை ஏற்றுக்கொள்வதற்கு அவசியம் இந்த நிபந்தனை. அதே போன்றுதான் இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் இதனாலதான் சேர்த்து வைக்கப்பட்டது. ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. முனாஃபிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் தொழுது போல தொழுதல், அவருடைய நோன்பு வைப்பது போல நோன்பு வைக்கும். ஆனால் அவருடைய உள்ளத்துல என்ன இருந்தது? முழுமையாக நயவஞ்சகத்தன் தான் இருந்தது. அவருடைய அமல் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், ஆனால் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரம் அவர்கள் காண்பித்த ஒரு விஷயம் பிரகாரம் அவர் செய்யல. அல்லாஹ்வுக்காக செய்யறாரு, இஹ்லாஸ்னுடைய உச்சகட்டத்துல இருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் அவர் தொழுகிறார், தன்னுடைய இஷ்ட பிரகாரம் நோன்பு வைத்துக் கொள்கின்றார். தனக்கு சௌரியமான விஷயத்தில் அவர் என்ன செய்யறாரு? மார்க்கம் நிர்ணயித்த அந்த அமலை தன்னுடைய சௌரியத்துக்காக செய்கிறார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இரண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுதான். இந்த அவசியமானதை கருதிதான் இரண்டையும் ஒரே ஒரு ருக்குனாக, ஒரு அடிப்படையாக சொல்லப்பட்டது. ஒண்ணு மிஸ் ஆனாலும் சரி. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பார்க்கும் பொழுது இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பூனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாத்துடைய தூண்கள் 5 தூண்கள் கொண்டு கட்டமைக்கப்பட்டது இந்த இஸ்லாம். அதுல ஷஹாதத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சான்று பகர்வது, பிறகு இகாமி ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவது, ஒய்தாய் ஜகாத் ஜகாத்தை முறையாக கொடுத்து வருவது, வ தஸூம ரமதான் நோன்பு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது, தஹஜ்ஜுல் பைத் அதே போல ஹஜ் பைத்துல்லாஹ்வுக்கு ஹஜ் சென்று வருவது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு தெரியப்படுத்தும். அப்போ இது இந்த அஸ்திவாரம், இந்த அடிப்படை ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் மற்ற எல்லா அமல்களும் என்ன உறுதியாக இருக்கும். இந்த விஷயமே அஸ்திவாரமே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எப்பொழுது வேண்டும் என்றாலும் இது இந்த கட்டிடம் உடையக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டு நம்முடைய கட்டிடம் பார்த்துக் கொள்ளுங்க. நாம இருக்கக்கூடிய வீட்டுல ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நாம அமைக்கிறோமோ அவ்வளவு ஃப்ளோர் நாம ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒருத்தர் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் செய்யணும்னா அவருக்குரிய தோண்டக்கூடிய எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்று இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும். அந்த அளவுக்கு இருந்தால்தான் நம்ம கட்டிடங்கள் ஏற்ற முடியும். இல்லைன்னா இவ்வளவு இதுக்கு மேல நம்ம போக முடியாது என்று நிர்ணயிச்சிருவாங்க. ஏன்? கட்டிடம் தாங்காது. அதே போல கணிச்சுக்குரிய பாம்பியார்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தில் இதுதான் அஸ்திவாரம், நமக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். இது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் என்ன சிறப்பாக இந்த அமல்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இதே நம்முடைய விஷயத்துல பலவீனமாக இருந்து விட்டோம் என்றால் பிறகு
நான் உபரியான காரியங்களில் எந்த ஒரு பிரயோஜனமா இருக்காது. சில நேரத்தில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இது அல்லாஹ் அக்பர். இந்த இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில இடிந்து விடுவது ஒரு கட்டிடத்தை போல அவருடைய வாழ்க்கையில் ஈமான் இடியாது அழியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்ட சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஜஸ்ட் சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டிடத்தை குறிப்பிட்டு நமக்கு தெரியப்படுத்துறாங்க, இது அஸ்திவாரம் போல என்று. சரி, அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹுடைய விஷயங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது எப்படி அதனுடைய நிபந்தனையுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட இப்படி ஏற்றுக்கொள்வதா, அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. தொழுக வேண்டும் என்றால் நமக்கு கண்டிஷன், ஒவ்வொருடன் இருக்கணும், கிபிலாவை நோக்கி இருக்கணும், நம்முடைய உடை சுத்தமாக இருக்கணும், இப்படி என்று சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரமலானுடைய நோன்பு, ஹஜ், ஜக்காத் என்று ஒவ்வொரு இபாதத்திற்கும் சில கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை நிறைவேற்றினால்தான் அந்த அமலை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நாம ஒவ்வொரு இல்லாம நின்று தொழுதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி நோன்பு பேணுதல் இல்லாத ஒரு நோன்பு, பேணுதலாம் இல்லை, அவர் இஷ்டத்துக்கு சாப்பிடுறாரு, அவர் இஷ்டத்துக்கு இருக்கிறாரு என்று அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல ஹஜ், அவருடைய ஹஜ்ஜுடைய டைம் கிடைக்கல, நான் வேற நேரத்தில் போய் ஹஜ் செஞ்சுட்டு வரேன், ஆகுமா? இப்படி என்று இந்த கண்டிஷனை நிறைவேற்றாமல் நம்முடைய அமல்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போலதான் லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் என்ன சில நிபந்தனைகள் உள்ளன. உலமாக்கள் அதை கிட்டத்தட்ட 7 நிபந்தனைகள், சிலர் 8 நிபந்தனைகள் குறிப்பிடுகின்றார்கள். பிரபலியமான விஷயம் 7 நிபந்தனைகள் இதில். இதை பற்றி வஹ்ப் இப்னு முனப்பி ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு அறிஞரிடம் கேட்கப்படுகின்றது, அலைஸ லா இலாஹ இல்லல்லாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, இந்த கலிமா சொர்க்கத்துடைய திறவுகோல் அல்லவா, சொர்க்கத்துடைய சாவி அல்லவா என்று கேட்கிறாங்க. அதற்கு வஹ்ப் இப்னு முனப்பி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துடைய சாவி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஒவ்வொரு சாபிக்கும் என்ன இருக்கும்? பற்கள் இருக்கும். அந்த லீவர்ஸ் என்று நம்ம கூட்டு வாங்குவோம், 6 லீவர்ஸ் 5 லீவர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அதற்கு பற்கள், அந்த பற்கள் இருக்கும். அந்த பற்களை கொண்டு நீ கொண்டு வந்தாய் என்றால் சாவி அந்த பூட்டை திறக்கும். இல்லை என்றால் அந்த சாவி என்ன இருக்காது, அந்த திறவுக்குள் பிரோஜனமாக இருக்காது என்று அங்கு தெரியப்படுத்துறாங்க. ஒரு சாவி என்றால் அதற்கு பற்கள் இல்லாமல் அது சாவியை சொல்ல முடியாது. நீ பற்களில் உள்ள சாவியை நீ கொண்டு வந்தாய் என்றால் அது திறந்து விடும். எது? சொர்க்கம். இல்லை என்றால் அது திறக்காது. என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள் நீ கொண்டு வரணும்னா அதை நீ நிறைவேற்றவில்லை என்றால் அது உனக்கு பிரோஜனமாக இருக்கும். அரபில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக குறைஷிகள் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ லா இலாஹ இல்லல்லாஹ்வை, அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு எத்தனை நொடிங்க? அபூ ஜஹல், அபூ லஹப், உமைய் இப்னு ஹலஃப், இப்படி என்ற நதர் இப்னு ஹாரிஸ், இப்படி என்ற எத்தனையோ மக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள், இவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க என்று அவங்க ஒரு வார்த்தை சொல்வதற்கு எவ்வளவு பெரிய விஷயம். அது அவங்களுடைய தாய்மொழி. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்திருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதன் நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். அந்த நிபந்தனைகள் சில நேரத்தில் என்னுடைய அனைத்து விஷயத்தையும் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்கக்கூடிய நிலையில் நான் தள்ளப்படுவேன். இதனால என்னுடைய பெருமை, ஆணவம், மமது அல்லது ஆட்சி, அதிகாரம் என்ற விஷயங்கள் என்ன ஆகும்? நான் ஏழைகளுடன் நின்று இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். இதெல்லாம் ஆகாது என்று செஞ்சாங்க, அதை அவர்கள் நிராகரித்தார்கள். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய நிபந்தனைகள் இல்லாமல் நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கிளியை சொன்னாலும் சொல்லிடும், கிளிக்கு கற்றுக் கொடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் ரெக்கார்டிங் போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டிங் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் போட்டுட்டோம்னா பிரயோஜனமா இருக்குமா? பிரயோஜனமாக இருக்கும். அப்போ எதுவரை மனிதன் அதை உளப்பூர்வமாக அதை புரிந்து கொண்டு அதனுடைய நிபந்தனைகள் நிறைவேற்றவில்லையோ, உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய அது பிரதிபலன் அவனுக்கு வரும். உண்மையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தில்
ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்றால், மறுமையில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடம் அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த நிபந்தனையுடன் நம்ம செய்தால் மட்டும்தான். நிபந்தனை இல்லாமல் நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த கூற்று பஹ்வத் முன்னபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் ஜனாயிஸ்ல ஒரு தனியாக அறிவிப்புடைய தொடர்ச்சி இல்லாமல் தனியாக அவங்களுடைய தலைப்பு மூலமாக கொண்டு வரும் பொழுது இந்த கூற்றை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நிபந்தனை ரொம்ப அவசியம். அது என்ன நிபந்தனை? 7 நிபந்தனைகள் உலமாக்கள் தெரியப்படுத்திருக்கின்றார்கள். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய வசனங்களும் சில ஹதீஸ்களையும் கொண்டு என்ன செய்யறாங்க, உலமாக்கள் நாம் மரணம் செய்வதற்காகவும் அல்லது இலகுவாக நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு இது மாதிரி எண்ணிக்கைகளை கொண்டு செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, எண்ணிக்கைகளை கொண்டு புரிய வைப்பாங்க. எப்படி இந்த இஸ்லாத்தை பற்றி புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 அடிப்படையை கொண்டு கட்டமைக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுது. அதே மாதிரி சில நேரத்துல பிராக்டிகலாகவும் மக்கள் விசுவாசம் காமிப்பார்கள். மாதம் என்பது இப்படி 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 என்று இருக்கும், சில நாட்கள் இப்படி 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 இருக்கும் என்றும் கூறுவார்கள். 30, 29 என்ற விசுவாசம் பிராக்டிகலா காண்பது. இதெல்லாம் என்ன எண்ணிக்கை? ஒரு மனிதன் அதை கேட்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது இலகுவாக மனம் செய்து கொள்ளும். அதற்காக இங்கு 7 நிபந்தனைகள், இந்த ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 7 நிபந்தனைகள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க சுருக்கமாக ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொண்டு போறோம். இங்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முதல் நிபந்தனை பார்க்கும்போது அல் இல்மு. அல் இல்மு இந்த நிபந்தனைகளுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நிபந்தனை கண்டிஷனை புரியணும், அது நம்முடன் இருக்கணும். இன்னொன்று அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயம் நம்மிடம் இருக்கக்கூடாது. இங்கு முதல் விஷயம் கல்வி. நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி நம்ம தெரியணும். என்ன அது என்ன சொல்கின்றது, அதனுடைய வார்த்தையுடைய பொருள் என்ன, அதனுடைய சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு விஷயம், இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் மிக்கது என்று முதல் விஷயம் நாம அறியணும். கல்வி இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா அது என்ன அர்த்தம், அதை நான் முழங்குகின்றேன் என்றால் எந்த விஷயத்தை உணர்ந்து அதை நான் சொல்கின்றேன் என்ற நமக்கு அந்த தெளிவு இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் நாலேஜ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முதல் கண்டிஷன் என்ன? இந்த இல்மு. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தன்னுடைய திருமறையில சூரத்து முஹம்மதுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பி. நபியே பாருங்க, முதல் எந்த நபியின் மீது வஹி இறக்கப்பட்டதோ, எந்த நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, எந்த நபி மக்களுக்கு தௌஹீதை புகற்றினார்களோ அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை முதல் ஃபஅலம், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யூ ஷுட் நோ, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று முதல் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதம்பி, அடுத்ததாக அமல். ஃபர்ஸ்ட் இந்த நாலேஜ், அடுத்ததாக அமல். வஸ்தக்ஃபிர் லிதம்பி, உங்களுடைய பாவத்திற்காக பாவமன்னிப்பு இஸ்திக்ஃபாரை செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ முதல் விஷயம் கல்வி, இது தெரியணும். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன் என்றால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன நான் ஏற்றுக்கொள்கின்றேன்? வணங்கப்படக்கூடிய சிலை, சிற்பம், கல், மண், மட்ட, தர்கா, அடக்கஸ்தலம், கொடி, செடி எதுவாக இருக்கட்டும், எல்லாமே என்ன வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது. எல்லாருமே என்ன அவர்கள் தகுதியற்றவர்கள். இதெல்லாம் என்ன நாம செய்தது, நம்முடைய கரத்தால் கொண்டு நாம் செய்த விஷயத்தை எப்படி வணங்க முடியும்? இவர்கள் எல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று முதல் விஷயத்தை நாம நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படும். எப்படி அழுக்கு தண்ணி இருந்தா நாம அழுக்கு தண்ணி இருக்கும் பொழுது நாம புது தண்ணி போட வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நீங்களா என்ன செய்வோம்? நம்ம டர்ட்டி வாட்டர் இருக்கு, கிளாஸ்ல வந்து டென்ஷன். அதனால்தான் அத்தாவுக்கு சொன்னேன், நீங்களாம் கூப்பிட்டு வராதீங்க, நீ வாங்க, நீங்க அந்த கிளாஸுக்கு வந்து நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்? கழுவணும். கழுவணும் எப்படி செய்வோம்? ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி, அழுக்கு தண்ணி இருக்கு, என்ன செய்வோம்? கை போட கழுகி என்ன செய்யணும்? அந்த தண்ணி நல்ல தண்ணி ஊத்திடுவோமா?
அது கொட்டிடுவோம், கீழே சிந்திடுவோம். இப்போ முதல் கிளீன் பண்ணணும், அப்படிதானே? அதுக்கு பிறகு நம்ம நல்ல வாட்டர் போடணும், அப்போதான் அதை யூஸ் ஆகும், அப்படிதானே? கரெக்டா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மக்களை பார்க்கிறோம், இதை வணங்குறா, அதை வணங்குறா, அது பண்றான், இது பண்றான், தயத்தை கட்டிக்கிறான், இது பண்ணி இப்படி என்று எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஒரு முஸ்லிம் இதெல்லாம் தகுதியற்றவர்கள், இவங்களெல்லாம் இவங்க வணங்குவதற்கு தகுதியானவர்களே கிடையாது என்று உள்ளத்தில் ஃபர்ஸ்ட் இதை அகற்றும், சுத்தப்படுத்தும். அடுத்ததாக அல்லாஹ்வை தவிர, அப்போ அல்லாஹ் தான் தகுதி, அவன் வணக்க வழிபாடுக்கு தகுதியானவன், அவன் தான் ஆற்றல் மிக்கவன். ஏன் அவன் தகுதியானவன் இபாதத்திற்கு? என்னுடைய அனைத்து இபாதங்களும் வணக்க வழிபாடும் அவனுக்கு மட்டுமே ஏன் சமர்ப்பிக்க வேண்டும்? ஏன் அவன் தான் படைத்தான், என்ன மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தை அவன் தான் படைத்தான், அவன் தான் பரிபக்குவப்படுத்துகின்றான், அவன் தான் நிர்வகிக்கின்றான். என்னுடைய உயிருக்கும் என் உடமைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினர்களுடைய உயிருக்கும் அவன் தான் எஜமான். யாரை வேண்டுமென்றால் உயர்த்துவான், யாரை வேண்டுமென்றாலும் அவன் அல்லாஹ் தாழ்த்துவான். யாருக்கு வேண்டுமென்றால் ஆட்சியை கொடுப்பான், யாருடைய ஆட்சியும் அவன் பறித்துக் கொள்வான். யாருக்கு வேண்டும் ரிஸ்கி எல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், யாருக்கு வேண்டும் என்றால் ரிஸ்கி எல்லாம் நிப்பாட்டிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனிடமிருந்து அவனை அல்லாஹ் மூத்தாகக்கூடிய நிலை அவனை உயிர் எடுக்கின்றான். பிணமாக இருக்கக்கூடியவனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவன். இது அனைத்து சக்தியும் ஆற்றலும் யாருக்கு மட்டும் உள்ளது? அல்லாஹ். அதனால அவன் தான் தகுதியானவன், அவன் தான் இந்த வணக்க வழிபாடுக்கு தகுதியானவன் என்று முதல் இதை உணரணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கண்டிப்பாக மாற்று மத சகோதரர்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்க, நமக்கு இஸ்லாத்தை நம்ம புகட்டுகின்றது, நமக்கு இதை வலியுறுத்துகின்றது. அண்டை வீட்டாரை உங்களுடைய சிரமத்திலிருந்து அண்டை வீட்டார்கள் பாதுகாப்பு இல்லை என்றால் அவர் முஸ்லீமான சரியான ஒரு முஸ்லீமி கிடையாது, சரியான ஒரு மூமினி கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம். ஆனால் ஒரு அசத்தியத்தை அசத்தியமாக தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு முன்னால 4+4 என்று சொன்னா 9 சொன்னா ஏற்றுக்கொள்ளுவா? எவ்வளவுவா? 8 தானே? நான் சொல்றேன் சிரிக்கிறவங்க. அப்போ ஒரு யதார்த்தம், உண்மையான ஒரு யதார்த்தத்தை மக்கள் எல்லாமே சேர்ந்து அதை மாற்றுவதற்காக முயற்சி தரும். அது எனக்கு என்னுடைய இஸ்லாத்தை தடை இருக்கு, உங்களுடைய இதுல தடை இல்லை. இது அசத்தியம், இது அசத்தியமா? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்துமே என்ன? அசத்தியம். இந்த விஷயத்தை நம்மளோட உள்ளத்துல நம்ம அந்த விஷயத்தை உணரணும், நாம அந்த விஷயத்தை உணர வேண்டும். அதற்கு போய் நம்ம என்ன செய்ய முடியல, அவங்க போயிட்டு நின்றுகிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஆனா இது தவறு என்று நம்ம தவற உணரணும். ஒருத்தர் பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு, அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம சொல்ல முடியுமா இஸ்லாத்துல தாங்க அது அநியாயம், அவங்க மதத்துல அது அநியாயம் சொல்ல முடியுமா? எல்லா மதத்திலும் அசத்தியம் தான். எல்லா மதத்திலும் எல்லா கோட்பாட்டிலும் என்ன பாவம். மது அருந்துவது இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், கொள்ளையடிப்பதாக இருக்கட்டும், கொலை செய்வதாக இருக்கட்டும், இப்படி என்ற பாவங்கள், இந்த குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருமே எல்லா விதத்திலும் என்ன தவறுதான். அப்போ ஒரு விஷயம் தவறு என்று இருக்கும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரையும் இல்லை என்றால் யாரெல்லாம் எதெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருமே தவறாக அசத்தியத்தை வணங்கி மறந்து ஷைத்தான் செய்திருக்கிறான். அவங்களை மறக்கடித்து அவர்களுடைய அந்த மூதாதையர்களுடைய வழிமுறையில் அவர்களை கொண்டு செல்கின்றான் என்ற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கு. இது முதல் கேள்வி. இதற்கு எதிர்மறையாக இருக்கிறது தான் என்ன? அல்ல இல்முக்கு எதிர்மறை அது ஜஹல், அறியாமல். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாதுங்க. அது எங்க அத்தா கற்றுக் கொடுத்தாங்க, ஹஸ்ரத்து கற்றுக் கொடுத்தாரு, மக்தப்ல உஸ்தாது கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி என்று நாம் இருந்துட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம நிபந்தனை நிறைவேற்றவில்லை. அப்ப நடந்து கொள்ளுங்க. நிபந்தனை நிறைவேற்றவில்லை என்றால் சொர்க்கத்துடைய சாவியாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக முடியும். 10 தடவை நாம அதை சொன்னாலும் சரி, அது நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமாக இருக்காது. எதுவரை இதை நாம் நிறைவேற்றவில்லை. இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், போயிட்டு தர்கால போயிட்டு கபர்ல போயிட்டு சஜதா செஞ்சிருக்காங்க, ஏற்றுக்கொள்ளப்படலாம். இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், அங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக குர்பானி அறுத்து வழியிடுகின்றான். இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றான், இவர்கள் இன்னொரு அல்லாஹ் அல்லாதவர்களை படைப்பினங்களுடைய பேரை கூட நேர்ச்சி வைக்கின்றான்.
இந்த பாதுஷா நாயகம், முத்துப்பேட்டை பாபா அல்லது அஜ்மீர் ஷெரீஃப்க்கு போயிட்டு நான் மொட்டை அடிப்பேன், என் குழந்தைக்கு மொட்டை அடிப்பேன் என்ற நேர்ச்சியெல்லாம் செய்யக்கூடிய நவுதுபில்லாஹ் என்றால் எந்த அமல், எந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டுமோ அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு முஸ்லிம் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தொப்பியில் ஜுப்பாவையும் வைத்துக் கொண்டு அவன் இதையும் செய்கின்றான் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹு தஆலா இணை வைத்தலை விரும்புவதே கிடையாது, அவன் வெறுக்கின்றான். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். இணை வைத்தல் என்பது அவனுக்கு பிடிக்காத ஒன்று. அல்லாஹ் அதை விரும்புவது கிடையாது. அப்போ நாம் முதல் நிபந்தனை லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முதல் நிபந்தனை கல்வி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த கல்வியை கொண்டு ஒரு மனிதன் அவன் அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றி செல்லும் பொழுது கண்டிப்பாக அவன் சொர்க்கவாசியாக. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் எதை குறிக்கின்றது? அந்த லா இலாஹ இல்லல்லாஹை புரிந்து அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றிய நிலையில் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு கடைசி நேரத்தில் அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய பாக்கியமும் ஏற்படும், அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் கடைசி நேரத்தில் நீ சொல்லுன்னா எத்தனை பேர் நாம் பார்த்திருக்கோம். மௌத்தான நேரத்துல அல்லது சக்கராத்துடைய நேரத்துல அவனுக்கு சொன்னாலும் சரி அவனால் சொல்ல முடியும். ஏன்? அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் பிரகாரம் வாழல, புரியல, வாழல. ஏதோ 4 பேர் சொல்ல 10ல 11 அத்தல இதுல இது ஒண்ணுன்னு சொல்லி ஏதோ நம்ம சேர்ந்து அவங்க பார்த்தா அவங்க செய்யற நானும் செஞ்சேன், இவரு செய்யற நானும் செஞ்சேன், இப்படிதான் இருந்தே தவிர உண்மையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹை புரிந்து கொள்ளாதனால தான் இந்த நிலை அல்லாஹ் பாதகம் நடந்தது. என்னை விட நீங்க வயசுல மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், யாருடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு முயற்சி செய்யப்படுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அவர் வேறு உலகத்தில் இருப்பார். மலக்குள் மௌத்தை பார்த்துட்டாரு அல்லது அவருடைய நிலை வேற ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கு. அச்சம், பயம், கலக்கம் என்ற நிலையெல்லாம் ஏற்படும். அல்லாஹ் அக்பர். அதே ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொண்டு புரிந்து அதன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் அல்லாஹ் அக்பர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவனுக்கு சோதனை அந்த சோதனை இந்த களத்தில் இருந்து அவன் விடைபெறுகின்றான், சந்தோஷமாக விடைபெறுவான். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்மாரையும் சொல்லி அவர்களுக்கு வானவர்களை செய்வார்கள், அவர்களுக்கு சுப செய்தியும் சொல்வார். இதுக்கு மேல போதும், உனக்கு சிரமப்பட்டது போதும், இவ்வளவு உனக்கு சோதனை வந்தது போதும், இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு சோதனை இல்லை, உனக்கு சுப செய்தி சொல்லப்படுகின்றது. நீ வரக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையுடைய விஷயத்துல நீ கவலைப்படையும் தேவையில்லை, அச்சமும் கொள்ள தேவையில்லை. உனக்கு நன்மாரை அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நன்மாரை இருக்கு, போதும், இந்த சோதனையிலிருந்து நீ வெற்றி பெற்றாய் என்று அவனுக்கு சொல்லப்படும். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விஷயம் முதல் நாம இஹ்லாஸுடைய இந்த விஷயத்தை நாம முதல் விஷயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று அது முதல் நிபந்தனையாக இருக்கின்றது. அதனால்தான் நாம இது முதல். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அல் யகீனு லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் நாம் அறிந்து கொண்ட பிறகு இரண்டாவது நிபந்தனை அதுல உறுதியாக இருக்கணும். ஏதோ நம்முடைய நிலை எப்படி இருக்கக்கூடாது, எது சொல்றோம்ல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங், ரொம்ப கான்பிடென்டாக இருக்கணும். வணக்கத்துக்கு கூறியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்ற உறுதி நமக்கு இருக்கணும், யகீன் இருக்கணும், கான்பிடென்ட் இருக்கணும். அது உள்ளத்துல ஏற்படும். கான்பிடென்ட் இல்லாதனால தான் என்ன செஞ்சாங்க, நயவஞ்சகக்கூடிய நிலையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து முனாஃபிக் அப்துல்லா பின் உபை அது அவனுடைய கூட்டாளிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நினைக்கிறது கான்பிடென்ட்டே இல்லை. இன்னும் எத்தனை முஸ்லிம்கள் நாம் பார்க்கும் பொழுது முஸ்லிமாக இருக்கிறாங்க, அவனுக்கே சந்தேகமா இருக்கு, இறைவன் இருக்கின்றானா, அல்லாஹ் இருக்கின்றானா இல்லையா. ஏன், என்ன காரணம்? அவருடைய தோழமை அப்படி. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒண்ணு நாத்திகளாக இருக்கிறாங்க, தீக்காவாக இருக்கிறாங்க, ஏத்திஸ்டாக இருக்கிறாங்க, இது மாதிரி. அல்லது அவங்களுடைய தோழமை வெறும் என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதை விட பெருசு இந்த நெட்டு. இது பெரிய ஒரு தோழமை. தனியாக இருந்தாலும் அவன் என்ன இருக்கான், எல்லாருடைய கூட்டம் தான் இருக்கு. பெரிய ஒரு சோதனை. அப்போ இங்கு பார்க்கும் பொழுது என்ன செய்யலாம், 1க்கு 10 பேருடைய ஸ்பீச்சை கேட்கலாம், அதன் அவருடைய இன்ஃபுளுன்ஸ், அவருடைய தாக்கம். ஆமா, சொல்றது கரெக்ட் தானே, இவங்க சொல்றது இருக்குமா இல்லையா. ஆனா சொல்வதற்கு துணிச்சல் இல்லை. அல்லாஹ் இல்லை என்று சொல்வதற்கோ அல்லது இறைவன் என்ற ஒரு நிலையை இல்லை என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க
சந்தேகம் வரும். எப்பயாவது அது உடைக்கலாம், எப்பயாவது அவன் உடைக்கலாம். பாக்குறோமா இல்லையா? டிவி சீரியல்ல செலிபிரிட்டி இந்த அதுன்னு சொல்லிட்டு முஸ்லீமை வைத்து கொண்டு அவன் செய்யக்கூடிய பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் முஸ்லிமா என்று நினைக்கக்கூடிய நம்ம யோசிக்கும். இல்லை என்றால் நம்ம வெளியே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அரசியலுக்காக அவன் என்ன செய்யலாம், எல்லாத்தையும் அனுசரிக்கிறான், ஈமானையும் இழப்பதற்காக தயாராக இருக்கு. ஏதோ அதை அப்புறம் வாங்கிக்கலாம் சொன்ன நினைக்கிற மாதிரிதான் இதற்காக என்ன மிஞ்சி செய்வதற்காக. ஏன்? யக்கீன் இல்லை, உறுதி அவனுக்கு கான்பிடென்ட் இல்லைன்னா இதுதான் நிறைய நடக்கும். ஆக யக்கீனுடன் நாம இந்த விஷயத்தை உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரங்கள் இருக்கு. ஜஸ்ட் இங்க நான் உங்களுக்கு சொல்றேன் என்று நீங்க விஷயத்தை எடுக்காதீங்க. குர்ஆனை பரட்டி பாருங்க. ஒவ்வொரு தாளிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் அல்லாஹ்வுடைய உள்ளமை இருக்கு. அல்லாஹ் இருக்கின்றான், அவன் ஆற்றல் மிக்கவன், அவன் தகுதியானவன் என்ற விஷயத்திற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். கேட்கிறான் கேள்வி, நீங்க பார்க்கலையா? பிரபஞ்சத்தை பார்க்கலையா? நீங்க இந்த பூமியை பார்க்கலையா? சூரியனை சந்திரனை பார்க்கவில்லையா? இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு இறைவன் என்று உங்களுக்கு அத்தாட்சி சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை நாம் பார்க்கும் படிக்கும் பொழுது நமக்கு உறுதி வரும். எந்த அளவுக்கு நாம தொடர்பு கொள்வோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹை பற்றிய விஷயத்தில் உறுதி வரும். எந்த அளவுக்கு நாம தூரமாக இருப்போமோ அந்த அளவுக்கு சந்தேகம் அதிகமாகும். ஒரு கட்டத்துல சந்தேகம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நிராகரிப்புல போய் சேரும். மனிதன் சந்தேகமா இருக்கும் போது அப்படியே சந்தேகத்தை வளர விடும் பொழுது என்ன ஆகும்? கடைசியில அவன் நிராகரிக்கும். ஏன்? அவனுக்கு உண்மை வராதுன்னு ஆகும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு எதிராக இருக்கக்கூடியது என்ன? யக்கீனுக்கு எதிராக இருக்கக்கூடியது சந்தேகம், டவுட். டவுட்டே இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய டவுட்டே இருக்கக்கூடாது. அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர யாரும் இல்லை. ஒரு அணு அளவும் நமக்கு டவுட் வரணும். தெளிவாக இருக்கு. இது கான்பிடென்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், أنه قال أشهد أن لا إله إلا الله وأني رسول الله لا يلقى الله بهما عبد غير شاك فيهما إلا دخل الجنة. ஒரு மனிதன் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சான்று பகர்கின்றேன் என்று சொல்லியும், பிறகு அன்னி ரசூல் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவன் சான்று பகர்கின்றான் என்றால் லா யல்கா அல்லாஹு பிஹிமா, இந்த இரண்டையும் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது வைர ஷாக்கின் சந்தேகம் இல்லாமல் உறுதியான ஒரு ஈமானுடன் உறுதியான உள்ளத்தை கொண்டு இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை சந்திக்கின்றான் என்றால் தஹல ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் நுழைவான். முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அதே போல சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல முஸ்லிமில் வரக்கூடிய 31வது ஹதீஸ்ல அந்த பிரபலமான சம்பவம் அபூ ஹுரைரா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட போறாங்க. திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். எல்லா இடத்தையும் தேடுறாங்க. கடைசியில தோட்டத்திற்குள்ள அந்த நீண்ட ஹதீஸ் தோட்டத்துக்குள்ள சென்று பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அச்சம் ஆயிடுச்சு. யாராவது எதிரிகள் உங்களை தாக்கி விட்டார்களா என்ற அச்சம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உங்களை பார்த்ததோட சந்தோஷம். இப்பவே நான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க என்று அப்படி சொல்லிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நன்மாரையும் சொல்லுங்க என்று இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மன் லகீத மின் வராஇ ஹாதல் ஹாயித், இந்த சிவருக்கு பின்னால் யாரையெல்லாம் நீ சந்திப்பாயோ இந்த விஷயத்தை சொல். யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைகினன் பிஹா கல்பஹு, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெளிவான யகீனான முறையில் உறுதியான முறையில் தன்னுடைய உள்ளத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரை கூறிவிடு. முஸ்லிம்கள் 31வது ஹதீஸ். நீண்ட அந்த ஒரு சம்பவத்தை கொண்டு இருக்கு. இதுல பாருங்க பிஸ்மில்லாஹ் முஸ்தைகினன் யகீனுடன் கான்ஃபிடென்ட்டுடன் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா உங்களுக்கு இதுவே சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். அல்லாஹ். அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம இஹ்லாஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் நாம உள்ளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இஹ்லாஸ் அதுல இருக்கணும். இதுல என்ன இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது. இதுல போலித்தனம் நமக்கு இருக்கக்கூடாது. இஹ்லாஸ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இதுல இஹ்லாஸ் நான் இதுல பியூராக இருக்கு, கலப்பற்றதாக நான் இதை ஏற்றுக்கொள்வேன். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் யாரையும் நான் நிகராக ஆக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது இதுல அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை ஏதும் இல்லை என்று
நான் தெளிவாக இருக்கிறேன், அதில் நான் சுப்ஹானல்லாஹ் உள்ள தூய்மையுடன் இருக்கின்றேன் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் பையினாவில் 5வது வசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய சூரத்துல் பையினாவுடைய 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாகவே இந்த தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹை அவர்கள் வணங்க வேண்டும், மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அவர்களுக்கு கட்டிடப்பட்டதெல்லாம் என்ன? முக்லிஸீன லஹுத்தீன், அவர்களுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு, அவனை அந்த தீனை ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் அவர்கள் தூய்மையாக பியூராக இருக்கும், மிக்ஸே செய்யக்கூடாது. இஹ்லாஸுடன் நாம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் ஸுமருடைய 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே சுப்ஹானல்லாஹ் கலப்பற்ற மார்க்கம், கலப்பற்ற தீன், அவனுக்கே கலப்பற்றதாக கட்டுப்படுவது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். அதே போல ஹதீஸில் புகாரில் வரக்கூடிய 99வது ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி, மறுமை நாளில் யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரைக்கு தகுதியானவர்கள், என்னுடைய பரிந்துரைக்கு பாக்கியசாலிகள் யார் என்றால் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பி, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்கள் உள்ள தூய்மையுடன் கூறினார்கள், இஹ்லாஸாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள தூய்மையுடன் சொல்லும் பொழுது, இஹ்லாஸுடன் சொல்லும் பொழுது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை அவருக்கு கிடைக்கும், அவர் தகுதியானவர்கள் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கிடைப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். மறுமையினால என் குழந்தை எனக்கு எதுவுமே செய்யாது, நான் என்னுடைய தாய் தந்தைக்கு எதுவுமே செய்ய முடியாது, அல்லாஹ் நாடா விட்டார். அல்லாஹ் நாடினால்தான் நாம் ஒருவருக்கு பரிந்துரை செய்ய முடியும், மற்றவர்கள் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். அப்படிப்பட்ட தருணம், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொருவரும் அல்லாஹ் அக்பர் நிர்வாணமாக காலணியின்றி ஆடையின்றி விருது சேதம் செய்யப்படாத நிலையில் எல்லாரும் நினைப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அந்த தீர்ப்பகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் சூரியன் உச்சியில் மிக தலையில் உச்சியில் வரும் பொழுது எப்படிப்பட்ட நிலை இருக்கும்? அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் கவலை கொண்டு அல்லாஹ்வுக்காக சஜ்தா செய்து அல்லாஹ்வை புகழ்வார்கள், துதிப்பார்கள், தூய்மைப்படுத்துவார்கள். அல்லாஹ் தஆலா உடைய வருகை, அல்லாஹ் வருவான் அந்த மைதானம். அல்லாஹ் தஆலா வந்தவுடனேயே யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் வஸல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே உடைய தலையை உயர்த்து, என்ன கேட்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு பரிந்துரை செய்கின்றீர்களோ உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய்க்கோ, தன்னுடைய தந்தைக்கோ, தன்னுடைய சாச்சாவுக்கோ, தன்னுடைய உறவுகளுக்கோ எதுவும் செய்வார். முதல் வார்த்தை யா ரப்பி உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர், என்னை ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர்களை நீ கருணை புரிவாயாக. அல்லாஹ் தஆலா போங்க, யாருடைய உள்ளத்துல சுப்ஹானல்லாஹ் ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவங்கள யாரெல்லாம் நரகத்தில் போடப்பட்டார்களோ அல்லது நரகத்துடைய பட்டியல் பேர் பதிவு செய்யப்பட்ட அவர்களே நீங்கள் வெளியேற்றுவாங்க, கொண்டு வாங்க என்று அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறார். யோசிச்சுப்பாங்க சுப்ஹானல்லாஹ், இந்த இப்படிப்பட்ட பரிந்துரை யாருக்கு கிடைக்கும்? அதில் ஒன்று இன்று யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியாக நாம ஏற்றுக்கொண்ட இஹ்லாஸான முறையில் நாம் கூறியிருக்கின்றோமோ, உடல் தூய்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமோ. இதற்கு எதிர்மறையாக இருப்பது என்ன? இஹ்லாஸுக்கு எதிர்மறை முகஸ்துதி, ஷோ ஆஃப், அல்லது பெருமை, அல்லது மற்ற மக்களுடைய பேரும் புகழும் பெறுவதற்காக மனிதன செய்யலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிமாக இருந்ததும் முனாஃபிகீன்கள் ஏன் முஸ்லிமாக இருந்தாங்க அந்த காலத்துல? ஏன்னா அவங்க மூலம் ஏதாவது ஒரு நன்மை நமக்கு வரும்.
போர்க்குளத்துல இந்த போர்க்குயல்கள் வரும், நமக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும். இப்படி நிறைய ஒரு உலகத்துடைய விஷயத்திற்காக தான் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இதுல இஹ்லாஸ் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை திருமறையில் சொல்லும்போது இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கல் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் அவர்கள் அல்லாஹ் அக்பர் நரகத்துடைய மிகவும் ஆழமான பகுதியில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, தொழுதாங்க, நோன்பு நோற்றாங்க, சில நேரத்தில் போர்க்களத்திலும் வந்துருவாங்க. ஆனால் அவருடைய எந்த அமலும் பிரயோஜனமே இல்லை. ஏன்? இஹ்லாஸ் இல்லை.